எங்களை கவனிக்காமல் விட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சில மதத்தவரால் மதம் மாற்றப்பட்டு அந்த இடங்களை அபகரிக்கப்பட்டு அப்படியான விடயங்கள் புது ஷாப் ஒன்று திறந்துட்டாங்க. பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அண்டு உங்களெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. என்ன செய்கிறது பல பொங்கலுக்கு பானை வேணுமென்றார்கள். அடுத்த வருஷம் இந்த பொங்கல் பானைக்கு என்னென்று சாப்பிட்றாக்கா உடைச்சி போட்டு வந்து தண்ணியில் மிதந்து கொண்டு மிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பார்ப்பேன் தம்பி என்ன வச்சுருக்காங்கண்டு. பாக்லே பேங்கை பூட்டி போட்டு சரவண நல்ல விஷயம் என்னென்னா பெயிண்ட் அடிக்கடி அடிக்கணும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த அந்த கல்வி அந்த மாதிரி வெதராக இருந்துச்சு. இன்றைக்கு மழை பெய்ய போது குளிர் இருக்குது. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்துக்கு அடிக்கடி வாரினான். இது எங்கே இருக்குன்னா வெம்பிளியில் இருக்குது, யூனியன் ரோட்டில் இருக்குது. இந்த கோயில் வந்து இன்னும் புனரமைச்சு இப்போ இன்னும் வடிவாக இருக்குது. நான் உள்ளுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஆனால் உள்ளுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து நான் அவங்க இந்த ஆலயத்தின் மூலம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் சில நல்ல விடயங்கள் செய்திருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, மற்றது பைசைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, சில உதவி திட்டங்களை செய்திருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் போய்கொண்டிருக்குது. அப்போ நான் அதை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து போடுவோம்னு பார்த்தேன். அப்படி போட்டால் வந்து இன்னும் கூட மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு கும்பிட்டு அதன் மூலம் இந்த ஆலயத்துக்கு நிதி உதவியல் செய்தால் இன்னும் இப்படியான உதவி திட்டங்கள் ஈழத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். அண்ட் ஆல்பர்ட்டன் இந்த வெம்பிளி இந்த கடைத்தெரு பக்கம் நிற்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களோட சகோதரால் இருக்கிறார் கேட்டிய கிளி, அவரை தெரியும் எல்லாருக்கும். அவர் இங்கே நிறைய வீடியோக்கள் செய்து நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்தால் சந்திப்போம். இந்த ஆலயத்தில் முடிஞ்சால் இந்த விடயம் பற்றி யாரோடையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பார்ப்போம். என்னண்டா மக்களே, மட்டக்களப்பில் வந்து சில கிராமப்புறங்களில் அந்த ஆலயங்களை கவனிக்காமல் விட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சில மதத்தவரால் மதம் மாற்றப்பட்டு அந்த இடங்களை அபகரிக்கப்பட்டு அப்படியான விடயங்கள் வந்து நடந்திருக்கு கடந்த காலத்தில். அப்படி சில விடயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க அந்த மட்டக்களப்பிலையும் வந்து ஒரு ஆலயத்தை வந்து எடுத்து இவங்க புனரமைச்சு அந்த ஆலயத்தை இப்போ பராமரித்து கொண்டு செய்து கொண்டு வராங்க. அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்களோட பழங்கால ஆலயங்கள் வந்து புனரமைக்காமல் அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லிச்சுன்னா இப்படியான நிலைமைகள் நடக்கும். ஏனெண்டா இப்போ நீங்கள் இங்கிலாண்டில் கூட பார்க்கலாம். இங்கிலாண்டில் வந்து நிறைய சர்ச்சஸ் வந்து உண்மையிலேயே அவங்க அந்த அரசாங்கத்திட்ட காசு இல்லை, இல்லாட்டி அந்த கம்யூனிட்டிகிட்ட காசு இல்லாமல் அந்த சர்ச்சுகளை அந்த பில்டிங்களை விற்றோன்னே அந்த பில்டிங்குக்குள்ளே வந்து வேறு விஷயங்களை அதை வாங்கி வேறு விஷயங்கள் நடக்கிறது ஒரு கவலைக்குரிய விடயம். அது சர்ச்சாகவே இருக்கணும், அதே மாதிரி ஆலயமாகவே இருக்கணும். அப்படி ஒவ்வொரு விடயமும் மாறக்கூடாது, அதுகள் அப்படியே இருக்கணும். அப்போ அது நினைக்க கவலை. ஆனால் இவங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க மட்டக்களப்பில், மற்ற வேறு இடங்களில் நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கிறாங்க. இந்த ஆலயம் ஈழப்பதீஸ்வரர் ஆலயம் ஆல்பர்ட்டனுக்கு நிறைய வாராக்கள் இந்த வெம்பிளிக்கு இந்த கோயிலையும் வந்தவருக்கா கும்பிடுங்க. ஏன்னா உள்ளுக்கு வந்து ஒரு மெட்டீரியலை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையாக ஒரு இந்த ஒரு கல்லில் கட்டின மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. நீங்கள் போய் கும்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த கோயிலுக்குள்ள வந்து கும்பிடலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. இங்கே நிறைய மக்கள் வாரணிங்களானே, வாங்க வந்தால் பாருங்கள்.
பாபா கோயிலும் இந்த பக்கத்துலேயே இருக்குது. இதையும் வந்து நீங்கள் கும்பிட்டு கொள்ளலாம். சரி வாங்க நாங்கள் பார்ப்போம் அங்கால. மக்களே T20 வேர்ல்ட் கப் வந்து பார்க்குறதுக்கு பெஸ்ட் இடம் வந்து இதுதான். ஸ்டார்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்தியா ப்ளே பண்ணுது சிம்பாப்வேயோட சூப்பர் மேட்ச். அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இருந்து இதில் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். புது ஷாப் ஒன்று திறந்துட்டாங்க, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அண்டு. உங்களெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. இந்த தூக்குச்சட்டி ஞாபகம் இருக்கும் நினைக்கிற ஆக்களுக்கு. இல்லை தமிழ் சாப்பாடு இஞ்சி அப்படியே இருக்குது. அப்பம் எல்லாம் இருக்குது, இட்லி எல்லாம் இருக்குது. ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு இதிலேருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிவிட்டு. சூப்பராக இருக்குது. கொத்ரோட்டியும் இருக்குது. நேற்று அந்த மாதிரி வெதராக இருந்துச்சு. இன்றைக்கு மழை பெய்ய போகுது, குளிருது, கொஞ்சம் காட்டுன்னு காட்டுது. இந்த இந்தியா கொடி விற்கிது கிரிக்கெட்டுக்காகும். கிரிக்கெட் திங்ஸ் நம்மளோட கரும்பு ஜூஸ் ஒன்றை போட்டு குடிப்போம். என்ன கரம் போட்டு இருக்குது. கலர் கலராக முட்டி வச்சுக்காங்க. என்ன செய்கிறது? கலர் பொங்கலுக்கு பானை வேணுமென்றாக அடுத்த வருஷம் இந்த பொங்கல் பானைக்கு கலர் கலர் பானை வச்சுக்காங்க. 5 வருஷம் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சு 14 ரூபா சொச்சமாக கலர் பானை வாங்கி நீங்கள் எங்கேந்தா கணபதி கேஷ் அண்ட் கரியில் கலர் போட்டா இது விஷயம் இருக்கா. ஒரு கடை ஒன்று இருக்கப்பா, புதுசாக திறந்துருக்காங்களே என்ன ஏரியா. வெட்டிங் சாமான் எல்லாம் கிடக்கா. ஓகே போய் பார்ப்பேன் என்ன கிடக்கண்டு. மாலையெல்லாம் இருக்குது. வாசமடி மக்களே பாருங்கள், வில் வெங்காயம் கிடக்குங்க. பூசைக்கு வருது இந்த சிவன் கோயிலுக்கு. நல்லா தான் கிடாது. என்னென்னு சாப்பிட்றாக்கா? உடைச்சி போட்டு உடைச்சி உள்ளுக்கு இருக்கிற சும்மா சாப்பிட்லாமா? இனிக்குமா? சின்ன வயசில் சாப்பிட்டேங்க. ஆமாம் கிடாக்கு. உண்மையில் நல்ல சட்டி வாழையெல்லாம் கிடாக்குங்க. இந்த பெரிய பெரிய சட்டி வாழை செட்டெல்லாம் கிடாக்கு. மாலை கட்டுற சாமான்லாம் கிடாக்கு. அவட அப்படியே தேங்காயம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஊரில் கிடக்கிற சாமான்லாம் இங்கே கிடக்கு. ஃபுல்லாக இங்கே வாங்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் அங்கே வாங்கலாம்னு பாருங்கள். என்ன மாதிரி? ஓகே வா ஹோம். இங்கே இந்த கோயிலுக்குள்ளே போனால் பிரசாதம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ போய் கேட்போம் என்ன பிரசாதத்தை ரெடி பண்ணி வைங்கண்டு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பார்ப்போம் தம்பி என்ன வச்சுருக்காங்கண்டு. என்ன பார்ப்போம்? சவல் சாப்பாடாம். எனக்கு நிறையா பிரியாணி தம்பி நீயே சூஸ் பண்ணுன்றக்கு என்னென்று பார்ப்போம். கானா ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பிஸியாக தான் கிடாக்கு. இந்த கிரிக்கெட் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் மிக்ஸ் செஃப் மிக்ஸ் என்ன ஷெஃப் மிக்ஸ் என்ன சீ ஃபுட் என்ன எல்லாம் பார்ப்போம் என்னண்டு. கானா ரெஸ்டாரண்ட்டு ஷெஃப் மிக்ஸ் வந்து எப்படி இருக்குது தம்பி? சூப்பராக இருக்குண்ணே. உரைப்பளவாக இருக்கா? கிளிகிளிப்பாக இருக்கு. கிளிகிளிப்பாக இருக்கு. உரைப்பளவாக இருக்கா? இல்லை அளவாக தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுதான் கானா ரெஸ்டாரண்ட்டுடைய டொல்ஃபின் கொத்து. டொல்ஃபின் இருக்கான்ற இருக்கா? தேடி பேர் டொல்ஃபினை காண இல்லை. டொல்ஃபின் வந்து சும்மா பிடிக்கல, அது தானே பிடிச்சா ஆக்களை போட்டுருவாங்க. சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். நல்லா இருக்காண்டு. நிறைய சனம் வருது. எதிரில் பார்த்தீங்கன்னா பாம் பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த கீழுக்கெல்லாம் இடாமல் இருக்கான். தம்பி டொல்ஃபின் கொத்து என்ன சொல்லுது?
இது பஸ்ஸில் வந்து சும்மா தண்ணியில் மிதந்து கொண்டு சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு கொண்டு போவோம். உண்மையாக மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் சூப்பராக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. கூட லண்டனில் இருக்கிற சனம் வந்து இங்கே சாப்பிட்றோம். கானா ரெஸ்டாரண்ட் கடை சின்ன நின்றாலும் சாப்பாடு இந்த கீழுக்கெல்லாம் இடம் இருக்குது, இதுக்குள்ள சனம் போகுது, இடம் இருக்குது, நல்லா இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் நல்ல விஷயம் என்னென்னா மசாலா டீயோட வண்ணன் டீயை தந்திருக்காங்க, இந்த சுகரையும் செப்பரேட்டாக தந்திருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து போட்டும் குடிக்கலாம், அளவாகவும் போட்டு குடிக்கலாம். சில இடங்களில் வந்து டின் பாலில் டீயை போட்டு விட்ருவாங்க, அது டூ மச் சுகர், அது டேஸ்ட்டாகவும் இருக்காது பெருசாக. எதுவுமே நல்ல விஷயம் அப்படி செய்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பாக்லே பேங்கை பூட்டி போட்டு சரவண பவன் திறந்துருக்காங்க. பேங்கோட சரவண பவன் நல்லா ஓடுது போல் ஆல்பர்டனில். இங்கே பாத்தியா அந்த மாதிரி தான் திறந்துருக்காங்களாப்பா சரவண பவனப்பா. பாருங்க, இதுக்கு பக்கத்தில் இந்த இதுலேயும் புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்ஸ் வெஜிடேரியன் ஆமாம் இல்லையா, ஸ்நாக்ஸ். கோயிலுக்கு பக்கத்தில் அப்படித்தானே திறக்கணும் தானே. இங்கே எனக்கு விளங்கல பாதுகாலவும் இல்லை, இந்த கதவை பூட்டி நடுவே தான் கிடக்குறேன். கோயில் நடுவே தான் கதவை பூட்டி கிடக்காங்க. சைட்டால் தான் உள்ளுக்கு போகிறேன், அந்த அதுக்குள்ளால தான் போகிறது. ஊற்றாமல் என்ன செய்யும் சனம் செருப்போட ஷூவோட நடந்தா. பெயிண்ட் அடிக்கடி அடிக்கணும். இங்கே கிளைமேட்டுக்கு இந்த அந்த கல் அங்கேருந்து கொண்டு வர கல் கலர் மாறுது. என்ன ஆனால் வடிவாக இருக்குது, ஆனால் அது கலர் மாறினாலும் அது ஒரு லுக் கொடுக்குது. பார்த்தியா அந்த கோயில், அந்த மாதிரி கோயில். இந்த கோயில் இருக்கிறபடியாக தான் இங்கே எங்களுக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது. கோயில் வாழ்க, கானா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போட்டு கோயில் வாழ்கன்னு கொண்டு திருச்சோம்.